ஏஆர் முருகதாஸ்க்கு உங்கள் மேலே எப்படி அந்த கான்ஃபிடென்ட் வந்தது முதல்ல? ஜெயிலரில் என்னோடய ஒர்க் பார்த்தாரு. ஒர்க் பார்த்துட்டு அப்போ நான் அசிஸ்டன்ட் தான். நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது சார் வந்து அந்த டோல்கேட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, ஆமாம், மெட்ராஸ் ஓப்பனிங் சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ் சார் கொடுத்தாரு. இந்த ஆக்ஷன் எடிட் பண்ணக்கப்புறம் மாஸ்டர் நீங்கள் வந்து சிக்கந்தரும் மெட்ராஸையும் நீங்களே பண்ணிடுங்க. படம் முழுக்க ஸ்டண்ட் மட்டும்தான். ஏன்னா அந்த படத்தோடைய ஹீரோவே ஸ்டண்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி படம் பார்த்த எல்லாருமே ஸ்டண்ட்டை வந்து கொண்டாடுறாங்க. எப்படி இருக்குது இந்த மூமெண்ட்? இந்த மூமெண்ட் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குண்ணா. என்னென்னா நான் கதை நான் படத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே சாரோட ரைட்டிங்லேயே அந்த ஒரு ஆக்ஷன் மூடு அதை வச்சு தான் சார் ரைட் பண்ணார். சித்தியுடைய என்ட்ரி, அந்த கார்லாம் இடிச்சு தள்ளிட்டு இந்த ட்ரக் வர்ற மாதிரி ஈஸி கிடையாது. அது எடுத்தோன்னா போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் டக்குன்னு பண்ணிட முடியாது. அதுக்குன்னு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு மெடிக்கல் பண்ணியிருப்பீங்க. எப்படி நடந்தது அந்த ப்ராசஸ்? ஸோ எனக்கு வந்து 2 பட்டன்ஸ் 4 கார். ஸோ இப்போ காருக்கு ஒரு லென்த் இருக்குல்ல, நான் வந்து கரெக்டாக இந்த ட்ரக் வரும்போது இந்த ஹிட்டிங் பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, நான் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் கரெக்டாக நான் நிற்கணும். அண்ட் இன்னொன்று, ட்ரக்கு வந்து வரும்போது ஒரே ஸ்பீடில் வரல, வர ஸ்பீடு ஏறின்னு இருக்கு. இன்ஸ்டாலே ஷேர் பண்ணியிருந்தீங்க அந்த ஒரு வீடியோவில். அந்த சீன் எடுத்து முடிச்ச பிறகு மொத்தத்தில் அந்த ஹாப்பினஸ் குழுவோட சேர்ந்து கத்திக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது ஏதோ சாதிச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஏன்னா இது பிகாஸ் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் டன் ஹியர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரு காருக்கு அப்புறம் ஒரு 20 ஃபீட் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு காரு பக்கத்தில் வைக்கிறது டைமிங் ரொம்ப கஷ்டம். ரியல் பாம் பிளாஸ்ட் எப்படி நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எந்த சிஜிமே இல்லாமல் பெர்ஃபெக்டாக அதை பண்ணீங்க. அதுக்கான மெனக்கடல் எப்படி இருந்தது? ஏஆர் முருகதாஸோட இன்புட் அதுலேயுமே இருந்ததா? தட் ஏரியா வந்து கொஞ்சம் அந்த சிட்டி அவுட்ஸ்கட்ஸ் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய பிளாஸ்ட் பண்ண முடியாது. ஸோ பட் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஐ லைக் டு டூ திங்ஸ் காம்ப்ளிகேட்டட். நார்மலாக வந்து பிளாஸ்ட் வரும்போது டொம் அப்படி இருக்கும்ல, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா டொப் டொப் டொப். ஸோ அதுக்கு வந்து அந்த ஒயர் கனெக்ஷன் வந்து ஒரு நல்ல ஒரு 100 மீட்டர்ஸ் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு, பட் இட் வாஸ் பிரிட்டி ஃபாஸ்ட். ஒரு 3.5 hours ரெடி பண்ணி பிளாஸ்ட். ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமா சேட் வித் ரஞ்சித். இந்த ஒரு ஷோவில் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறத பற்றி ஒரு அறிமுகம் சொல்லணும் அப்படின்னா, இவருக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை. முதல் படத்திலேயே தன்னுடைய வித்தையை காமிச்சிட்டாரு. தமிழில் இவருக்கு முதல் படம். இதுக்கு முன்னாடி அவர் ஹிந்திலையும் பண்ணியிருக்காரு. வேறு யாரும் இல்லை, மதராசி படத்தினுடைய ஸ்டண்ட் டைரக்டர் கெவின் குமார் அவர்கள். வணக்கம் கெவின். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? குட்ண்ணா, ஹாப்பி. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் அசிஸ்டன்ட்லேருந்து அப்பாவுக்கு இன்டர்வியூ எடுக்கும்போது நான் கூட இருந்தேன். இப்போ ஞாபகம் இருக்குது, அப்பா இன்டர்வியூ எடுக்கும்போது பின்னாடி அங்கே போயிட்டு இருந்திருப்பீங்க. கூப்பிட்டு சீக்கிரமாக உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாண்ணா, நடந்துருச்சு அது. வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. ஸோ மதராசி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சிக்கந்தர்லேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சிக்கந்தர் முதல் படம். நீங்கள் ஜெயிலில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் தனியாக நீங்கள் பண்ணுறது சிக்கந்தர் தான் முதல் படம். ஏஆர் முருகதாஸ்க்கு உங்கள் மேலே எப்படி அந்த கான்ஃபிடென்ட் வந்தது முதல்ல? ஆனால் சார் வந்து ஜெயிலரில் என்னோடய ஒர்க் பார்த்தாரு. ஒர்க் பார்த்துட்டு அப்போ நான் அசிஸ்டண்ட் தான். நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது சார் வந்து அந்த ஒரு மேக்கிங் அண்ட் அந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம், அது சன் நெக்ஸ்ட்டில். ஸோ அது வந்து சார் பார்த்துட்டு சரி ஓகே நல்லா எனர்ஜியாக இருக்கிறான்னு சொல்லி, அப்போது அந்த டோல்கேட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, ஆமாம், மெட்ராஸ் ஓப்பனிங் சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ் சார் கொடுத்தாரு. அந்த சீக்வன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் எடிட் பண்ணி காட்டக்கப்புறம் சார் வந்து ஆஃபீஸ்க்கு மேலே கூப்பிட்டுட்டு மாஸ்டர் உங்களுக்கு ஏதாச்சும் படம் இருக்கா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அப்போ நான் வந்து மாஸ்டர் ஒரு 8 மாதம் தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு எதுவுமே படம் இல்லை சார். ஏன்னா அப்படி தான் ஒரு சின்ன படமாக தான், அங்கங்கே ஒரு சின்ன ஃபைட்டு, அங்கேருந்து ரோப்பில் ஏறுறது அவ்வளோதான் இருந்தது. ஸோ அங்கே வந்து சார் பார்த்து இந்த ஆக்ஷன் எடிட் பண்ணக்கப்புறம் மாஸ்டர் நீங்கள் வந்து சிக்கந்தரும் மெட்ராஸையும் நீங்களே பண்ணிடுங்க, நீங்கள் டேட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் படம் நம்மளே ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்னு சார் சொன்னார். இந்த மாதிரி வாய்ப்பு இது ரொம்ப ரொம்ப ரேர். I don't think it's happened also because இது இந்த பக்கம் வந்து எஸ்கே சல்மான் சார், இந்த பக்கம் எஸ்கே சிவகார்த்திகேயன் சார், 2 பேருமே டாப் இன் தி லீக்ஸ். 2 இடத்துலையும் I was able to work with முருகதாஸ் சார். அண்ட் 2 இடத்துலையும் நான் ஆக்ஷன் பண்ணுறது I can't thank முருகதாஸ் சார் enough. முதல் படமே ஹிந்தியில், அதுவும் அங்கே ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய சல்மான் கான். நர்வஸ் இருந்ததா? எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது? நாம் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா, இல்லை சின்ன பையன் அப்படின்னு நினச்சிப்பாங்களா அப்படின்ற மாதிரி? இல்லை, சார் வந்து என் மேலே செம்ம கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அங்கே வந்து சல்மான் சார் யார் இருந்தால் கூட எனக்கு ஒரு மாஸ்டர் ஒரு மரியாதை கொடுத்தாரு சார். ஸோ எனக்கு ஒரு
முருகதாஸ் சாரே நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லைன்னு அது 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 குத்துது சார் தான். சூப்பர். சிக்கந்தர் உங்களுடைய ஃபைட் சீக்வன்ஸ் பேசப்பட்டது, பட் அதை விட மதராசியில் படம் முழுக்க ஸ்ட்ரென்த் மட்டும்தான். ஏன்னா அந்த படத்துடைய ஹீரோவே ஸ்ட்ரென்த் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி படம் பார்த்த எல்லாருமே ஸ்ட்ரென்த்தை வந்து கொண்டாடுறாங்க. எப்படி இருக்குது இந்த மூமெண்ட்? அந்த மூமெண்ட் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குண்ணா. என்னன்னா நான் படத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே சாரோட ரைட்டிங்லேயே அந்த ஒரு ஆக்ஷன் மூடு அதை வச்சு தான் சார் ரைட் பண்ணார். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து டெலிபரேட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த லவ் சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சனால தான் அந்த இமோஷன் வந்து செகண்ட் ஹாஃபில் கேரி பண்ண முடியுது. ஸோ அதோட சாரோட ரைட்டிங் அண்ட் கேரக்டரைசேஷன் அந்த ஒரு ஆர்க் இருக்குல்ல, சாரோட எல்லா படத்துலையும் அந்த ஒரு சூப்பரான ஆர்க் இருக்கும். நம்மளுக்கு வந்து தெரியும் அவர் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவர் அந்த ஒரு பிரமிட் மாதிரி அவர் அப்படியே எடுத்துன்னு போகிறார்ல மேலே. ஸோ அது சாரோட ஆர்க்லேயே ஆக்ஷன் இருந்தனால இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு கொலாபரேட் அண்ட் ஒர்க். ஓகே. ஸோ படத்தில் நிறைய ஸ்ட்ரென்த் காட்சிகள் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம டீகோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். முதல்ல படத்துடைய இன்ட்ரோவே அந்த டோல்கேட் ஃபைட் சீனு, வித்யுத்துடைய என்ட்ரி, அந்த கார்லாம் இடிச்சு தள்ளிட்டு இந்த ட்ரக் வர்ற மாதிரி ஈஸி கிடையாது. அது எடுத்தோன்னே போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் டக்குன்னு பண்ணிட முடியாது. அதுக்குன்னு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு மெடிக்கல் பண்ணியிருப்பீங்க. எப்படி நடந்தது அந்த ப்ராசஸ்? அந்த இப்போ அந்த ட்ரக்கு பிளானிங்கு, இப்போ எங்கேருந்து கார் வரணும், அது வந்து அது வந்து மோஸ்ட்டாக வந்து மை டேட் அண்ட் ஸ்டீவன் நாங்கள் 3 பேருமே கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் அந்த ஒரு கிராஃபு இது நடக்கணும் அது நடக்கணும். அதுக்கப்புறம் சார் வந்து சொன்னார் இங்கே ஒன்று நடந்துன்னு இருக்குது, அப்போ இங்கே வந்து ஒரு கேமராவில் பார்த்தா இங்கே இன்னொரு இடத்துல ஒன்று நடக்கும்போது ஸோ எல்லா ட்ரோன்ஸ் அந்த இடத்துக்கு போகும். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தா அங்கே யாராவது சண்டை போடுக்கும் போது கேமரா ஜூம் பண்ணு இது எல்லாமே சொன்னது டைரக்டர். ஓகே. ஸோ தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ நான் வந்து ஃபுல் க்ரியேட்டிவிட்டியும் 100% என்னோட கோரியோகிராஃபியும் ஸ்டண்ட்டு இதில் வந்து பண்ணுறது. சார் வந்து அவரோட ஸ்கிரிப்டோட கிராஃப் லைன் கரெக்டாக போதோன்னே சார் அது வந்து கான்ஃபிடண்ட்டாக இருந்தனால இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு ஒர்க். ஓகே. பட் அந்த கார் பிளாஸ்ட் ஆகிற சீன் வந்து எல்லாமே ஒரிஜினல் கார் அங்கே இருந்ததுலாம்? ஆமாண்ணா, ஒரிஜினல் காரில் வந்து 8 கேனன் போட்டுட்டு இப்போது 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 கார்ஸ். ஸோ எனக்கு வந்து 2 பட்டன். ஸோ எனக்கு 1 2 3 4 1 2க்கு ஒரு கனெக்ஷன், 1 2 3 4க்கு ஒரு கனெக்ஷன், ஸோ 5 6க்கு ஒரு கனெக்ஷன் அண்ட் 7 8க்கு ஒரு கனெக்ஷன். ஸோ எனக்கு வந்து 2 பட்டன்ஸ் 4 கார். ஸோ இப்போ காருக்கு ஒரு லென்த் இருக்குல்ல, நான் வந்து கரெக்டாக இந்த ட்ரக் வரும்போது இந்த ஹிட்டிங் பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, நான் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் கரெக்டாக நிற்கணும். அண்ட் இன்னொன்று ட்ரக் வந்து வரும்போது ஒரே ஸ்பீடில் வரல, வர ஸ்பீட் ஏறின்னு இருக்கு. ஓகே. ஸோ டைமிங் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். நம்மளுக்கு பார்க்க ஸ்லோ இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஹைவேல நிற்கும் போது தூரத்தில் பார்த்தா பஸ் அப்படியே வந்துட்டு தான் இருக்கும், கிட்ட வரும்போது தான் ஃபாஸ்ட்டாக போகும்ல. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இட்ஸ் ஹவு மச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட அந்த நேரத்தில் நம்மளோட மைண்டோட இதுதான். ஸோ வி ஷுட் ஹேவ் தட். ஏன்னா அது ஒரு ½ இன்ச் பட்டனில் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணால் கூட ஷார்ட்டே போயிடும். ஏன்னா நாங்கள் லைவாக பண்ணோன்னு ஒரு இது இருந்ததில்ல. நீங்கள் உங்கள் இன்ஸ்டாலே ஷேர் பண்ணியிருந்தீங்க அந்த ஒரு வீடியோவை. அந்த சீன் எடுத்து முடிச்ச பிறகு உங்கள் முகத்தில் அந்த ஹாப்பினஸ் குரூவோட சேர்ந்து கத்திக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது ஏதோ சாதிச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரி ஓடுனீங்க. ஆமாம், ஏன்னா இது பிகாஸ் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் டன் ஹியர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரு காருக்கு அப்புறம் ஒரு 20 ஃபீட் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு காரு பக்கத்தில் வைக்கிறது டைமிங் ரொம்ப கஷ்டம். அண்ட் எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 4 கார் நான் பிளாஸ்ட் பண்ணேன், அடுத்த 4 கார் என் தம்பி பிளாஸ்ட் பண்ணான். ஓகே. ஏன்னா 8மே ஒரு ஆள் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவு இட்ஸ் க்ளோஸ் டு இம்பாசிபிள் ஃபார் டு டூ 8 கார்ஸ். ஸோ என்னோட தம்பிருக்கெல்லாம் அவன் வந்து என்னோட பேலன்ஸ் வர 4 கார் வெடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ கார் அடிக்கிறோம், ஷார்ட் வந்துட்டு நினைக்கிறோம், சடனாக ஒரு கார் வந்து கீழே லாக் ஆயிடுச்சு, நின்றுச்சு. அப்போது இந்த ட்ரக்கு போகலன்னா போகாமலே பட்டன் அமைக்கிட்டா இது மட்டும் தானாக பறந்துன்னு இருக்கும். ஸோ இது கிட்ட வரதானே இது போகணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்மோக் அந்த புகை கார் ஓவராப் ஆகுதுல, அந்த டைமிங் பிடிக்கும் ரொம்ப கஷ்டம். ஸோ ஐம் வெரி கிளாட் தட் மை பிரதர் சப்போர்ட்டட் மீ தட் ஷாட். சூப்பர். இது ஒரு ஐகானிக்காக இருந்துச்சு. அப்படின்னா இன்னொன்று இந்த என்ஐஏ ஆஃபீஸை பிளாஸ்ட் பண்ணுறது, ஷிராக் அந்த கேங் உள்ளக்க போய் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம், ஒரு ரியல் பாம் பிளாஸ்ட் எப்படி நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த சிஜிமே இல்லாமல் பெர்ஃபெக்டாக அதை பண்ணீங்க. அதுக்கான மெனக்கடல் எப்படி இருந்தது? ஏஆர் முருகதாஸோட இன்புட் அதுலேயுமே இருந்ததா? ஆமாம், சார் வந்து சொன்னார் அது வந்து ஒரு பிளாஸ்ட் வேணும், பட் ஆனால் தட் ஏரியா வந்து கொஞ்சம் அந்த சிட்டி அவுட்ஸ்கட்ஸ் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய பிளாஸ்ட் பண்ண முடியாது. ஸோ பட் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஐ லைக் டு டூ திங்ஸ் காம்ப்ளிகேட்டட். ஸோ நான் வந்து சார்கிட்ட சொன்னேன். அப்போது விஎஃப்எக்ஸ் சொன்னாங்க, நம்ம விஎஃப்எக்ஸில் வந்து என்லார்ஜ் பண்ணலான்னு.
பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இப்போ அந்த ஒரு மஷ்ரூம் அந்த டைம் தான் ஓப்பன் ஹைமர் வந்து நல்லா பஸ்ஸாக இருந்தது. ஆமாம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பிளாஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம், லைவாக க்ரியேட் பண்ணலான்னு சொல்லும்போது அப்போ வந்து பாம்பேலேருந்து ஒரு டீம் வந்தாங்க. இது வந்து டீம் வந்து அப்போ அந்த ஒயர் கனெக்ஷன் இருக்குல்ல, ஒயர் கனெக்ஷன் ஃபிட் பண்ணி இப்போது இந்த கனெக்ஷன் நம்பர் 1, நம்பர் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 மட்டும் 3 பாம்பு ஒன்றா வச்சோம். ஓகே. அது வந்து 25 லிட்டர் 30 லிட்டர் 30 லிட்டர் 30 லிட்டர். ஸோ அது மட்டும் 90. அது சென்டர் வந்து அதிகமாக வர மாதிரி. இப்போது நார்மலாக வந்து பிளாஸ்ட் வரும்போது டொம் அப்படி இருக்கும்ல, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா டப் டப் டப். ஸோ அதுக்கு வந்து அந்த ஒயர் கனெக்ஷன் வந்து ஒரு நல்ல ஒரு 100 மீட்டர்ஸ் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு, பட் இட் வாஸ் பிரிட்டி ஃபாஸ்ட். ஒரு 3.5 ஹவர்ஸில் ரெடி பண்ணி பிளாஸ்ட் பண்ணிட்டோம். ஓ ஓகே. சொல்லும்போது ஈஸியாக சொல்கிறீங்க, பட் ஆனால் அங்கே நீங்கள் பிளானிங் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சாக இருந்திருக்குமே. ஏன்னா நீங்கள் பண்ணுறது ஒரு பக்கம், ஆர்டிஸ்டோடைய கோஆப்ரேஷன் ஒரு பக்கம், அவங்க நடிக்கிறவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? இல்லை எல்லாமே அது வந்து க்ரக்ஸில் வந்து அந்த டேரக்டர்ஸ் ரெண்டு கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான். இப்போது இவ்வளோ பெரிய டேரக்டரு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்போது மற்றவங்க பார்க்குறாங்களே, மற்றவங்க பார்க்கும்போது டேரக்டர் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்போது அப்போது மற்றவங்களும் ஒரு விஷயம் நம்மளை வந்து நிறைய கேட்பாங்களே, கேட்கும்போது ஸோ அதனால தான் இட் வாஸ். அண்ட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் இன் வாட் ஐ டூ. லைக் and if something goes wrong, no, I will not blame it on anyone. I am the master, no, it's my name la, so I'll take the responsibility. So அதனால தான் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கமாண்டிங் பவர் வருது. ஓகே. இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்கன்னு ஸோ கமாண்ட். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒன்லி ஃபேக்டர். என்னோட ஏஜ் கூட பார்க்காம எல்லாம் கரெக்டாக ஆர்டரில் நடக்கும். ஓகே. பட் ஸ்டண்ட் காட்சிகள் இதெல்லாம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த கேரக்டர் ரகுவுடைய கேரக்டர் அவர் இப்படி தான் இருப்பார், அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபைட் சீன் பண்ணணும். வித்யுத் ஒரு மிகப்பெரிய வில்லன், ஒரு அங்கேருந்து வராரு, ஒரு கேங்கே லீடராக இருக்காரு அப்படின்னும் போது அவருக்குன்னு யூனிக்கான சில விஷயங்கள்லாம் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்களா? சார் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாரு. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டைலில் இருக்கலாம், இவன் கொஞ்சம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொன்னார். பட் அந்த while I was choreographing நான் அந்த I brought the character. ஓகே. ஸோ இப்போ வித்யுத் சார் வில்லன் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் 3rd person. ஏன்னா நான் அப்படி தானே பார்க்குறேன் ஹீரோ வில்லன். அப்போ நான் 3ஆம் நாள் தான். இப்போது வித்யுத் வந்து அவர் இந்த ஒரு கன் கல்ச்சர் கொண்டு வராருல்ல, அவருக்கு அது கரெக்டுன்னு தோன்றுதானே பண்ணுறாரு. ஓகே. ஆமாம். அப்போ அவருக்கு அவர் ஹீரோ தானே. ஹீரோ சார் வந்து தடுக்கணும்னு யோசிக்கிறாரு. அப்போ அவரோட கன்விக்ஷன் அவர் ஹீரோ தான். ஸோ அந்த இடத்துல நான் வில்லனாக தான் யோசிக்கணும் நான். ஓகே. அப்போ தான் அந்த பாடி லாங்குவேஜ் வரும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து சிவா சார் யோசிக்கக்கூடாது, எனக்கு ஒரு டிலிஷன் இருக்குது, ஐ எம் கிரேசி லைக் திஸ். ஸோ இப்போது தேர் ஆர் மெனி மெத்தட் ஆக்டர்ஸில் டைலாக்ஸ் அண்ட் ஆல். ஸோ ஐ தாட் தட் வாட் இஃப் யூ பிகம் த ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆக்ஷன் டைரக்டர்னு. ஸோ ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க, அந்த கேரக்டருக்குள்ளே இப்போ நான் போகிறேன், உள்ள போயிட்டு நான் இப்படி தான் நான் சண்டை போடுவேன்னு. ஸோ ஐ ஜஸ்ட் லெட் மை மைண்ட் ஃப்ரீ. லைக் இப்போ வந்து வெறியா இப்போ நான் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ இப்படி கை இப்படி வந்து க்ளோஸ் பண்ணுறோம்ல, இப்போ நீங்கள் நார்மலாக பண்ணாலே உங்களுக்கு வலிக்கும் இப்படி உள்ளன. ஓகே. இப்படி நல்லா ஜாயின் பண்ணி நல்லா டைட்டாக எடுப்பீங்களா, இப்போ நம்மளுக்கே ஒரு பெயின் இருக்குது. ஆனால் ஒரு டிலிஷன் இருக்கிற ஆளுக்கு அது பெயின் இருக்காதுல்ல. ஓகே. ஏன்னா மைண்டே வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால தான் அது ஐ வாண்டட் டு புட் இன் சைட். ஏன் அப்படின்னா இந்த ரகு கேரக்டர் வந்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரியான ஒரு கேரக்டர். பட் அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய 2 வில்லன்ஸ், ஒரு பக்கம் ஷிராக், இன்னொரு பக்கம் விராட், 2 பேருமே பவர்ஃபுல்லான ஒரு வில்லன்ஸ். அவரை ஈக்குவல் பண்ணி சண்டை போடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சான விஷயம் தான். பட் நீங்கள் அந்த விராட் கேரக்டருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க பார்த்தீங்களா, செகண்ட் ஹாஃபில் இந்த புஷ்அப் எடுக்கிறது, அந்த தண்ணிக்குள்ளே வர்ற மாதிரி சீன்லாம், அதெல்லாம் யாருடைய ஐடியா? அந்த பிளேஸ்மெண்ட் நாங்கள் சண்டை போடும்போதுன்னு ஃபுல்லாக டேரக்டர் சார் தான் சொன்னது. பட் ஆனால் எனக்கு அந்த ஒரு வாட்டர் கொண்டு வரணும்ல ஸ்லைடிங்கு, எனக்கு அது வந்து ஒரு மாஸ் எலிமெண்ட் பிடிச்சிருந்தது. பிகாஸ் நீங்கள் என்ன ஃபைட் பார்த்தீங்கன்னா ஃபயர் இருந்தது. ஆமாம். ஷபீர். ஆமாம். ஸோ அங்கே ஃபயர் போனால் ஆப்போசிட் வாட்டர் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே. ஓகே. வாட்டர் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று இப்போ வந்து நார்மலாக வந்து விராட் சாருக்கு வந்து இப்போ ஃபயர் இருக்குது, வாட்டர் இருக்குது, அதை விட பவர் என்ன தெரியுமா? இப்போ ஒரு மெட்டல் சூடாக இருக்குது, நீங்கள் தண்ணி போட்டிங்கன்னா ஸ்டீம் வரும்ல, அது எஃபெக்டே வேறு. ஸோ இவர் சூடாக இருக்கிற ஆள். ஸோ எனக்கு ஐ ஜஸ்ட் லவ் கேரக்டர்ஸ். ஸோ சில வாட்டி இது வந்து அவள் கன்வின்சிங்காக இருக்கான்னு ஐ டோன்ட் நோ. பட் நான் உட்காந்து நான் யோசிக்கும் போது ஐ ஃபீல் தட் இதெல்லாமே டீட்டெயிலாக நான் ஒர்க் பண்ணால் படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமே, நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக யோசிச்சிருக்கோன்னு. ஸோ அது வந்து படத்தில் அதுக்கு வந்து நிறைய பேருக்கு அது தெரியும் போது ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா எஸ்கேவுடைய இன்ட்ரோக்கு எவ்வளோ கிளாப்ஸ் வருது, கற்று வருதோ, அதே மாதிரி
வித்யுத் அந்த புஷ்அப் எடுக்கிற அந்த சீன் வரும்போது தியேட்டரை கத்துறாங்க, என்ஜாய் பண்றாங்க. ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஸ்டீரியோடிபிக்கலா தெரியும் தட் எனி ஃபிலிம் யூ டேக் கன்ஃபார்ம் ஹீரோஸ் கோயிங் டு வின். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ நீங்க அந்த இடத்துல வந்து வில்லனை இவ்வளோ பெருசா தூக்கிட்டு அதுக்கப்புறம் when ஹீரோஸ் வின்னிங்ல அப்போ எங்க ஒரு சேஞ்ச் வருதுன்னா கிளைமேக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா வித்யுத் சார் வந்து இப்படி காலை தூக்கி கிக் பண்ணுவார். ஆமா. கிக் பண்ண உடனே இப்போ இது என்ன மேட்டர்னா கிக்கை தடுக்கிற அளவுக்கு மேபி நான் ஃபாஸ்டா இல்லை, ஆனா அடிச்சுட்டு நீ விட்டுற மாட்டேன் நான். அதில் வந்து பிடிச்சிட்டாரு கையை. ஏன்னா கிக் பண்ணிட்டு என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே இருந்து கிக் பண்ணுறவர் பிடிக்கிறது கஷ்டம், டப் டப்னு பிடிச்சிருவாரு. பிடிச்ச உடனே இப்போ பிடிச்ச உடனே வித்யுத் சார் என்ன பண்ணுறாருன்னா இவரோட 2 ஷோல்டர் டிஸ்லோகேட் பண்ணுற மாதிரி இவர் இழுக்கிறாரு. நீ இல்லறா, நான் வந்து நிற்கிறேன்னு. ஸோ இந்த இடத்துல பவர் யாரா? ஹீரோ தான். ஏன்னா இவ்வளோ பெரிய வில்லனை பிடிக்கிற செஸ்ட்ல வச்சு பிடிக்கிற பவருக்கு ஹீரோக்கு இருக்குல்ல, அது வித்யுத் சாருக்கு கிடையாது. ஸோ வித்யுத் சார் வந்து நான் வந்து எப்படி பேஸ் பண்ணேன்னா ஸ்டைலிஷ் அண்ட் ஸ்வாக். அதனால தான் வந்து இது டப்னு பிடிச்சிட்டு அப்படிலாம் வருவார்ல மூடு. ஸோ அது வந்து ஸ்டைல் அண்ட் ஒரு ஸ்வாக் இருக்கு. இவருக்கு வந்து ரா, இவரோட மூடே இவருக்கு என்னையே இவங்க செத்தெல்லாம் முடியாது, இவருக்கு வந்து மாலதி தான். ஸோ அந்த மூடில் வந்து டு பி ஆனஸ்ட் இவர் எப்படி பொண்ணை லவ் பண்ணுறாரோ அந்த மாதிரி நானும் தான் லவ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நம்ம ஒரு பொண்ணை தூக்கின்னு போனால் நம்மளுக்கு எவ்வளோ வெறி இருக்கும். ஸோ அது ஓகே. அந்த ரகு கேரக்டருக்குமே அந்த மேனரிசம் நீங்கள் தான் ரெடி பண்ணதா? ஃபைட் சீனுக்கு வரும்போது ரகு வந்து இப்படி இருக்கணும், கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கணும். இல்லை ஆக்சுவலி சார் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் சீன் இருக்குது தெரியுமா? ஆமாம் 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 ஆமாம். ஸோ அது எல்லாமே சார் வந்து செட் பண்ணது. ஸோ அதுலேருந்து சார் வந்து எனக்கு ஃபீட் பண்ணார். சார் வந்து சொன்னார் மாஸ்டர் இப்படி இருக்குது, அப்படி வந்து ஒரு ராவா சார் என்ன சொன்னார்னா ஒரு 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 பிதாமகன் மூடு, ஒரு தோனிஜாவும் பிதாமகனும் சண்டை போட்டால் எப்படி இருக்கணும். ஓகே. அதான் சார் எனக்கு சொன்னார். ஸோ அதுலேருந்து சொல்லும் போது பார்த்தா அதுவும் இருக்குது. சிவா சாருக்கும் ஒரு ஒன்று பண்ணுவார். அவர் வந்து டிலீஷன் வரும்போது அப்படி குனிஞ்சு அப்படி நெக்கெல்லாம் பார்ப்பாரு. ஆனிமல்ஸ் அப்படி தான் நான் பார்ப்போம். இப்போ அந்த பிளேட்ஸ் ஆஃப் கிராஸில் ஒரு சீட்டா ஆர் சம் அனிமல் இஸ் தானோ when it sees a prey no it does this like it sees it down no. ஸோ சார் அந்த மேண்டரிசம் அனிமல் இன்ஸ்டிங்க்ல இருக்கும். ஸோ இது எல்லாமே டேரக்டரோட இன்புட் தான். ஸோ அதுலேருந்து ஸோ நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்ல, டேரக்டர் வந்து இவ்வளோ சொல்லியிருக்காரு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காருன்னா அப்போ டேரக்டர் சொல்லணும் நம்ம வந்து இன்னும் டேரக்டருக்கு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் எதுக்கு ஒரு மாஸ்டர் வச்சிருக்காரு என்ன ஆக்ஷன். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐடியா சொல்லணும். ஸோ அதில் வந்து ஐ ஜஸ்ட் கீப் திங்கிங் அண்ட் தம்பி கூட டிஸ்கஷன் பண்ணி. ஸோ தம்பிக்கிட்ட ஒன்று இருக்குது. அவன் வந்து சின்ன வயசில் அம்மா கூட சண்டை போடும்போது தம்பி வந்து என்ன பண்ணுவான்னா அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவன் போட்டு அப்படின்னு சும்மா கத்துவான். ஓகே. குழந்தைங்கள சின்ன வயசு வந்து ஒரு 10-12 இருக்கும். நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்ல. ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரை டு பிரிங் ஆல் தட் என்னோட லைஃப் நடக்கிற கொஞ்சம் இது வந்து ஐ ஜஸ்ட் ட்ரை டு பிரிங் இட் இன் அண்ட் இட் ஒர்க்ட். இப்போ அந்த ஹெட் டில்ட் எல்லாம் அந்த அப்பா வந்து நந்தால சூரிய சார் எடுத்துருப்பாங்க, டீச் பண்ணி கட்டக்குன்னு ஓடிக்கிறது இல்லை. ஸோ இப்போ டீச் பண்ணி இப்படி ஹெட் மூவ் பண்ணுறான்ல, அந்த ஹெட் மூவ் பண்ணுறது அது ஒன்றா தான் இருக்கும். ஸோ அப்பா சொன்னார் அந்த பிளாக்ல வந்து சூரிய சார் ஃபெல்ட் தட் இன் திஸ் ஃபிலிம் ஆஃப்டர் திஸ் வி ஆர் பிகமிங் an action ஹீரோன்னு சார் வந்து ஒரு இதுலேயே சொல்லியிருப்பார் சூர்யா சார். ஸோ ஐ தாட் தட் நவ் சின்ஸ் ஐ எம் மை டேட்ஸ் டிசெண்டன்ட் நோ. ஸோ நான் நினச்சேன் சரி அப்போட இன்ஸ்பிரேஷனில் நம்மளும் கொஞ்சம் கிரியேட் பண்ணும்போது அப்போ நான் வந்து சார்ட்ட அதை நான் பண்ணி காட்டினேன். அண்ட் தென் சார் வந்து திருப்பி ஒரு வாட்டி மானிட்டரில் பார்த்தாரு. பார்த்துக்கப்புறம் சார் டிசைடட் அப்படியே அது வந்து வச்சுக்கலான்னு. இட் வாஸ் வெரி நைஸ். நீங்கள் பேசும்போதே தெரியுது எவ்வளோ லவ் பண்ணி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. எஸ்கே ஆடியோ லான்ச்சில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், விஜித் கூட ஃபைட்டு திருச்செந்தூரில் சாமியை கும்பிட்டு வரேன், பார்த்தா டெரராக இருக்கார், அவர் அடித்தா நம்மளாம் கண்டிப்பாக தாங்க மாட்டோம், பட் இருந்தாலும் அடிக்க முடியாட்டியும் தடுக்கிற மாதிரியாவது கொஞ்சம் போஸ் கொடுத்துருந்தேன், ரொம்ப ஜாலியாக பேசினார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருந்தது? இது ஜாலியாக எடுத்துக்கிட்டாரா? எப்படி எந்த மூடில் இருந்தார் அவர்? அவங்க 2 பேருமே ஜாலியாக இருந்தாங்க, கூலாக. அது சன் நேரத்தில் கோவமாக இருப்பாங்க. பட் நான் வந்து அவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்கும்போது நான் போய் பேசுனது கிடையாது. ஓகே. ஏன்னா நானும் இப்போ நான் ஜாலியாக இருக்குன்னு யோசிச்சேன்னா அந்த ஃபைட்டர் மூடு கம்மியாகும்னு எனக்கு ஒரு பயம். ஓகே. ஸோ நான் சர்ட்டு சப்ஜெக்டாக பேசுவேன், வியூ சப்ஜெக்ட் பேசுவேன். ஆனால் 3 பேர் ஒன்றா இருக்கும்போது நான் இது ப்ரொஃபஷனலாக என்ன பேசணும் தான் பேசுவேன். என்ன சொன்னாங்க ஒவ்வொருத்தரும்? எஸ்கே, வித்யுத் ஒரு ஸ்டண்ட் சீன் முடியும் போதும் சரி, அவுட் பார்த்துட்டும் சரி, என்ன ஃபீல் பண்ணாங்க அவங்க?
இல்லை நம்ம ஷூட் பண்ணும்போதே அந்த ஒரு ரானஸ் அந்த ஒரு வெறியெல்லாம் ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ வந்து வித்யுத் சார் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அந்த ஹாஸ்பிட்டல் ஃபைட் எடுத்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் ஃபைட் வந்து எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என் படம் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. சிக்கந்தரா போயிட்டு இருக்கு, மெதரசி போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து டிசம்பர் 3 லைஃப்லேயே ஐ நெவர் ஃபர்கெட், பாம்பேல வந்து எனக்கு பெஸ்ட் ஆக்ஷன் டேரக்டர் அவார்டு கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தருக்கு வந்து எந்த படமே ரிலீஸ் ஆகாம பெஸ்ட் ஆக்ஷன் அவார்டு விஜய் சார் கொடுத்தாரு எனக்கு. ஸோ அது வந்து அந்த ரிசல்ட் வந்து ஹீ நியூ while he was shooting itself. அப்போவே அவர் வந்து ஸ்டேஜில் வந்து என்ன சொன்னார்னா, இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் டைரக்டர் இன் இந்தியான்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஸ்டேஜில் நான் வந்து என்ன சொன்னேன்னா, எனக்கு என்ன மனசில் ஒரே இதுனா, எங்கே போனாலும் ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் ரெஃபரன்ஸாகவே காட்டுறாங்க, எங்கே போனாலும் இப்படி எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மக்களே சொல்கிறாங்க இந்த அளவுக்கு எடுத்திருக்கோன்னு. ஐம் வெரி ஹாப்பி. பிகாஸ் ஜெயிலரில் வந்து ரஜினி சார் அப்பாவுக்கு சொல்லியிருப்பாரு, ஹாலிவுட் லெவலுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும்னு. ஸோ அது வந்து சன்னுக்கு அது திருப்பி வரும்போது ஐம் வெரி ஹாப்பி. ஸோ அப்பாவை பற்றி பேசணும். அப்பா படம் பார்த்துட்டு என்ன சொன்னார்? ஏன்னா அப்பா ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரம் கூட இருந்தார். இல்லை, நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து ரிஹர்சல் பண்ணுறேன்ல, ரிஹர்சல் பண்ணக்கப்புறமும் நான் அப்பாட்ட ரிஹர்சல் வீடியோ இமீடியட்டாக காட்டுவேன். வீட்டுக்கு போயிட்டு அப்போ அங்கேயே அப்பா கரெக்ஷன் சொல்லுவார். கரெக்ட் சொல்லிட்டு திருப்பி நான் எடிட் பண்ணுவேன். எடிட் பண்ணக்கப்புறம் திருப்பி நான் அப்பாட்ட நான் சொல்லுவேன். திருப்பி அப்பா சொல்லுவேன், எனி பிக் டெக்னீஷியன் அவங்க வந்து செகண்ட் ஒப்பீனியன் வச்சுருக்காங்களே, ஃபைட் மாஸ்டர்ஸ் ஏன் செகண்ட் ஒப்பீனியன் கேட்க மாட்டேன்றாங்க. ஸோ ஐம் ஆஸ்கிங் மை ஃபாதர், டேடி இது இப்படி இருக்குது, கெவன் இது இருக்குது, இங்கே நம்ம ரேம்ப் பண்ணலாம், இதில் தலை ஆட்டுறது ரொம்ப இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே டிஸ்கஷன் பண்ணிட்டு வரும்போது, ஸோ அப்பாவுக்கு ஆல்ரெடி நியூ த அவுட்புட். ஸோ அவரே கூட ட்ராவல் பண்ணது தான். ஸோ வெரி ஹாப்பி. ஸோ நான் ஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணிட்டு அப்பாட்ட காட்டும், அதில் இருக்க சஜஷன் எல்லாம் சொல்லிட்டு. பட் இப்போ அவர் ஃபைட் மாஸ்டரா சந்தோஷமா இல்லை, அவர் ஒரு ஃபாதரா சந்தோஷமா இருக்காரு. பரவாயில்ல, பையன் பிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. பட் உங்களுக்கு ரொம்பவும் சேலஞ்சா இருந்த ஒரு சீன் எது இந்த படத்துல? அந்த டோல்கேட் பிளாஸ்ட். டோல்கேட் தான். டோல்கேட் பிளாஸ்ட், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஹார்பர்ல. ஏன்னா இது சேலஞ்சுன்றது எப்படி எடுத்துக்கிறது? நாம ஹீரோ வந்து ஹெட் கட் பண்ணிட்டு ஐஸ் பாக்ஸில் கொண்டு வராரு. கொண்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு 4 பேர் அடிக்கிறாருல, அந்த ஃபைட் வேறு ஸ்டைலில் இருக்கும். டப் 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 ஃபாஸ்ட் அடிக்கிற வேறு ஸ்டைலில் இருக்கும். அது என்ன ஸ்டைல்னா, சிண்டிகேட்லேருந்து ஆளுங்க ஓவர் கம் பண்ணுவாங்க, அப்போ உட்காந்துட்டு இருப்பார் ஹீரோ. அப்போ மேலே வரும்போது சக் சக்குன்னு வச்சுட்டு அது கன்னில் லோட் பண்ணுவார்ல, அந்த ஸ்பீடில் இருக்கணும். அந்த ஐஸ் பாக்ஸ் விட்டு அந்த மூடுக்கு அப்புறம் மாலதியை பார்க்குறாங்க. மாலதி பார்க்குறப்பறம் போகிறார்ல, போகும்போது ஒருத்தர் அப்படி தாண்டி போவான். அப்போ வந்து கேமரா வந்து பேன் ஆகிட்டு கழுத கட்டுன்னு ஓடிச்சு அப்படி வந்து கீழே பார்ப்பார், வந்துட்டு அடிப்பார், ட்ரம் ரோல் ஆகும், எதுவுமே பண்ணாது, அப்படி பாவம் வந்து நிற்பார். ஸோ இந்த மூடு வந்து திருப்பி வந்து ஆடியன்ஸ் திருப்பி எங்கே பில்டப் பண்ணுறோன்னா, அந்த செல்ஃப் ஃபைட் இருக்குல்ல, அது செல்ஃப் ஃபைட் மேனரிசம் கொண்டு வரும், போன் பிரேக்கிங். அப்போ ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தூக்குறோம், ஆக்ஷனில் தூக்குனதுக்கப்புறம் விஜய் சார் வராரு. அதுக்கப்புறம் பில்டப் பண்ண, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு வந்து கன் எடுத்துட்டு ஃபேஸ் எடுக்க. இது எல்லாமே டேரக்டரோட ஃபுல்லாக டேரக்டரோட மூடு தான். வந்து கன்னில் வந்து அடிச்சாரு. ஸோ டேரக்டர் ஏன் கன் எடுத்துன்னு சொல்கிறேன்னா, இவன் வந்து கன் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இவன் கன்னில் எடுத்து அடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து முதலடி ஆக்சுவலி நான் வந்து என்ன சொன்னேன்னா, சார் நம்ம பஞ்ச் பண்ணலாமான்னு. ஆனால் சார் தான் சொன்னேன், இல்லை மாஸ்டர், கதையில் வந்து இந்த கன்னை எடுத்து அடிக்கும் போது தான் அது வந்து சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ அது வந்து சார் சீரியஸ் சொல்லணும்னா, அது ஒரு ஷார்ட்டில் எதர் சார் கம்ஸ் அண்ட் கிவ்ஸ் மீ இன்புட், ஆர் நான் வந்து எனக்கு எந்த டவுட் இருந்தால் கூட, எனக்கு அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எனக்கு பர்சனலாகவே எனக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நான் சார்ட்ட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வாஸ் வெரி ஸ்ட்ராங். நான் வந்து அவர் அங்கே டென்ட் எவ்வளோ தூரம் கூட நான் வந்து யோசிக்க மாட்டேன். நான் எப்படியாச்சும் நான் வந்து போய் சார் டவுட் கேட்டுருவேன். நான் ஷார்ட் ஸ்டாப் பண்ணி கூட எனக்கு அந்த கிளாரிட்டி இல்லைனா, எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா ஐ நாட் ரோல் த கேமரா. ஸோ வந்து போயிட்டு சார்ட்ட டிஸ்கஷன் பண்ணி தான் ஐ வாண்ட் டு ஒர்க். பட் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சா இப்போ? ஏன்னா சிக்கந்தர் ஆகட்டும், மதராசி ஆகட்டும், முருகதாஸ் உங்களை நம்பி கொடுக்குறாரு, நல்லா பண்ணிட்டீங்க, அதுக்கான பாராட்டுகளுமே கிடைக்குது. கான்ஃபிடென்ட்டாக இப்போ உங்களுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கா, நம்ம எதெல்லாம் பண்ணிட முடியும் நமக்கு? இல்லை, எனக்கு அது நான் யூனியன் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஓகே, அது இப்போ கிடையாது. எனக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் இந்த அளவுக்கு நான் வரணுன்றான்னு முடிவு பண்ணது தான். அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் ஓவர் நைட் சக்ஸஸ். எனக்கு ஃபீல் ஆகணும் அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. எவ்வளோ நாள் நான் வந்து தனியாக இருக்கும்போது ஒரு நாள் தெரியும்டா,
ஒரு நாள் நான் காட்டுவேன்டா அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும்ல. அந்த க்ரோத்தில் வரும். ஓவர் நைட்டில் ரொம்ப இட்ஸ் ஓவர் நைட் இருந்துச்சுன்னா லைக் சி யூ ஹேவ் டேலண்ட் எவ்ரி திங், பட் ஐ லவ் தோஸ் டேஸ். அந்த பிகாஸ் தோஸ் டேஸில் வந்து பிகாஸ் வி ஆர் ட்ரீமிங் ஆஃப் திஸ் டே இல்லை. இதுக்காக தானே காத்துட்டு இருந்தோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ அடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிடுறீங்க? ஓஜி பண்ணுறதா கேள்விப்பட்டோம்.